நீதிமன்றத்து உத்தரவை செயல்படுத்தவும் இந்துக்கள் தயாராக இருந்தாங்க. அதை செயல்படுத்த விடமாட்டேன் என்று அங்கே காவல்துறை இருந்தது. இப்போ நீங்கள் அந்த ரோடில் இங்கே போகும்போது ஒரு பேகை மாட்டிட்டு போனீங்கன்னா இம்சப்படுத்துகிற போலீஸ் இந்த பையை திறந்து காட்டு, இது 50,000 ரூபாய்க்கு காசு இருந்துட்டு போகுது. தகுதி தேர்வு டெட்டு, அந்த தகுதி தேர்வில் தமிழில் ஃபெயிலான பேர் பல பேர் பேப்பரில் செய்தி வந்தது. அப்போ தமிழே எழுத படிக்க தெரியாதவர்கள் அவங்க தான் ஆசிரியராக இருக்கிறாங்கன்னா எப்படி தமிழ் வளரும்? முழுக்க இஸ்லாமா மாறின பிறகு சண்டை வருது. ஏன் சண்டை வருது? ஷியா சுன்னி சண்டை, சுன்னி அகமதியா சண்டை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய செய்திகள்: தீவட்டிப்பட்டியில் தொழுகை, காரமடையில் பிணத்தை புதைத்து ஆக்கிரமிக்க முயற்சி, திருப்பரங்குன்றத்தில் தொழுகை, நீதிமன்ற உத்தரவுகளை மீறிய ரம்ஜான் கொண்டாட்டங்கள், HRNCEக்கு சொந்தமான கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் நிலத்தில் செந்தில் பாலாஜி அட்ராசிட்டி, புகாரை அடுத்து அகற்றம், பால் தினகரனின் சுவேச கூட்டத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க ராத்திரியில் கூடிய கோலாப்பூர் டிவிஷன் பெஞ்ச் நீதிமன்றம், பனாரஸ் பல்கலையில் அவ்வையின் ஆத்திச்சூடி கொன்றைவேந்த நூல்கள் இந்திய சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்ப்பு, ஷியா முஸ்லிம்கள் ஈரான் செல்லுங்கள் என்ற அசீம் முனீர் செங்கிஸ்கான், இயேசு கிறிஸ்து ஒப்பீடு செய்த நேதன்யாகு பேச்சுக்கள் சர்ச்சை. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாதிரி அவர்கள். வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் நவனீத். சமீபத்தில் இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த மாதிரி பண்டிகை வரும்போது எப்பவுமே கொஞ்சம் ஒரு பதற்றமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம் தர்கா மலை மேலே இப்போ ஒரு தடை செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை இருக்கிறது. அதை மீறி அவங்க போகிறாங்க. அப்புறம் போலீஸ் கிட்ட இந்து அமைப்புகள்லாம் போய் சொன்னதுக்கப்புறம் தான் தமிழக காவல்துறை களத்தில் இறங்கினாங்க. அதே மாதிரி இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தீவட்டிப்பட்டியில் அங்கே கிடையவே கிடையாது. போன வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம பார்த்து ஸ்ரீ டிவியில் அதை பற்றி தனியாக ஒரு சீரீஸே கொடுத்தோம். அங்கே மீண்டும் அதே மாதிரி அந்த பகுதியில் அரசு இடத்த ஆக்கிரமித்து தொழுகை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காரமடைன்ற பகுதியில் அது ஒரு புறம்போக்கு நிலம். அதை ஏற்கனவே இந்து முன்னணியெல்லாம் சேர்ந்து அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது அரசுக்கான இடம் அப்படின்றது. மீண்டும் அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு இறந்து போன ஒரு இஸ்லாமியரோட பிணத்தை நாங்கள் புதைப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம். அப்புறம் இந்து அமைப்புகள் குரல் கொடுத்தனால காவல்துறை அதில் ஈடுபட்டு அதை சரி செஞ்சு பார்க்கணும். இப்படி ஒரு வேடிக்கையும் வினோதமாக இருந்தது இந்த ஒரு இஸ்லாமியருடைய இந்த ரம்ஜான் பண்டிகை தமிழ்நாட்டில். தமிழக அரசு ரொம்ப பெருசாக அதுக்கு இதுக்குமே ஒரு அழுத்தம் கொடுக்காம இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லும்போது வேடிக்கையும் வினோதம்னு சொன்னீங்க. நான் அதை மாற்றி சொல்கிறேன். வேதனையும் ஹிந்து விரோதமுமாக இருந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு முறை ரம்ஜான் வரும்போது ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும், பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்பது போல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது சட்டத்தை இவங்க மீறுவாங்க. நீங்கள் இதை கண்டுக்காம போனீங்கன்னா அமைதியான ரம்ஜான், ஏன் அப்படி அநியாயமாக அப்படி பண்ணுற கேட்டிங்கன்னா அப்போ நம்ம தப்பு. இப்படித்தான் இந்த ரம்ஜான் திருவிழா தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் இன்றைக்கி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல்ல தீவட்டிப்பட்டி. தமிழ்நாட்டில் சேலத்தில் ஓம்பலூர் அருகே தீவட்டிப்பட்டி என்கின்ற கிராமத்தில், இதை பற்றி போன தடவையே ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், சில புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதனால ஒரு 2 வரியில் சொல்கிறேன். அந்த ஊரில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை. ஊருக்கு பொதுவான மைதானம், அரசுக்கான பொதுவான இடம். அந்த இடத்துல வருடத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலுடைய அந்த ஊர் கோயிலுடைய திருவிழா நடக்கும்போது அங்கெல்லாம் ஊர் பொதுமக்கள் கூடுவாங்க. அந்த இடத்துல மற்ற நாள் யாரும் இருக்க மாட்டாங்க. போன ஆண்டு இதே போல ரம்ஜான் சமயத்தில் வெளியூர்லேருந்து வேன்களில் ஏறி முஸ்லீம்கள் தொழுகை பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணது யாரு? அந்த ஊருக்கு புதிதாக வந்த ஒரு
ஆர்டிஓ அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். உடனே ஊர் மக்களாக போய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீ டிவியில் அதை பற்றி பேட்டி நடந்தது. ராஜேஷ் ராவ் தான் பேட்டி எடுத்தார். அந்த ஊர் பொதுமக்களை இங்கேருந்து நேர்காணல் எடுத்தார். உடனே அந்த நேர்காணலுக்கு பேட்டி கொடுத்த ஊர் மக்கள், எதிர்த்த ஊர் மக்கள் ஸ்ரீ டிவி ராஜேஷ் ராவ் மீது வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசு. உடனே அந்த ஊரில் இருக்கணும் திருப்பி கோர்ட்டில் போய் பதில் வழக்கு போடுறாங்க. அப்போ தமிழக அரசு சொல்லுது, அந்த இடம் அரசுக்கு சொந்தமானது. அப்போ எப்படி வழக்கு போட்டாங்க? அப்புறம் அவங்க எப்படி வந்து தொழுகை பண்ணாங்க? அரசு அந்த இடத்தை ஈத்கா மைதானமாக கொடுக்க உத்தேசித்துள்ளது. அப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ நீ ஈத்கா மைதானம் எப்படி கொடுக்கலாம்? அந்த ஊரில் ஒரு முஸ்லீம் கூட இல்லையே. திருப்பி எதிர்த்தரப்பு வாதம் வந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த கேஸ் நடக்கும் வரை அதுக்குள்ளே அங்கே வந்து சுற்றிலி வேலி போட்டு கல்லெல்லாம் எழுப்பி காம்பவுண்ட் சுவர் கட்டக்கூடிய வேலையை ஆரம்பித்ததுனால அது எதுவும் செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்கிறது நீதிமன்றம். இது வரைக்கும் தடை இருக்குது. அது வரைக்கும் அங்கே எந்த கட்டுமான பணி மேற்கொள்ளக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது. இது வந்து கோர்ட் உத்தரவு. சரிங்களா? இப்போ அந்த கோர்ட் உத்தரவுக்கு அப்புறம் வந்து திருப்பி கட்டுமான பணி நடக்கிறது. அப்போ கோர்ட் அவமதிப்பு என்று சொல்லி திருப்பி ஹிந்துக்கள் தான் போய் கோர்ட்டில் திருப்பி அடுத்த கேஸ் போடுறாங்க. அப்போ திருப்பி உறுதிப்படுத்தி இருக்கிறது கோர்ட், எங்கள் கட்டுமான பணி நடக்கக்கூடாது, மேற்கொண்டு தொழுகை யாருமே அங்கே போகக்கூடாது. அப்போ கோர்ட் உத்தரவை மீறி நீதிமன்ற அவமதிப்பாக நடந்திருக்கக்கூடிய ரம்ஜான் தொழுகைக்கு இந்த ஆண்டு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. அப்ப கவனிக்கணும் பாருங்க, நீதிமன்ற அவமதிப்பிற்கு யார் உதவி செய்யறாங்கன்னா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் நடந்ததுக்கு உல்டா, அவங்க நீதிமன்றத்தை நாங்கள் காக்கிறோம், நீதிமன்றத்தை உத்தரவை செயல்படுத்துறோம் இந்துக்கள் தயாரா இருந்தாங்க. அதை செயல்படுத்த விடமாட்டேன் என்று அங்கே காவல்துறை இருந்தது. இங்க அவமதிப்பை செய்யக்கூடிய பாதுகாப்பு கொடுக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் நிலை. அதுதான் பாருங்க முதல் விஷயம். திருப்பரங்குன்றம் மலையில் நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த கோயம்புத்தூர்ல காரமடை என்கின்ற இடத்துல ஏற்கனவே அது பொது இடம், இதே போல பொது இடம் தான். அந்த பொது இடத்துல இந்த இடம் இந்த வக்ஃபா ப்ராப்பர்ட்டி என்று சொல்லி ஏற்கனவே அதை சுற்றி வேலி போட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணாங்க. ஹிந்து மண்ணை போய் தடுத்து, ஏன்னா அது அடுத்து ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் இருக்குது. நாளைக்கு அந்த இடத்த வந்து வழிக்கு அந்த பாதை ஓரமாக இருக்கக்கூடிய வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சொன்னால் நாளைக்கு கோயில் திருவிழா நடத்த முடியாமல் போச்சு, என்ன பண்ணுறது, மேலாம் கொட்டக்கூடாது சொல்லுவாங்கள்ல. அடுத்தது அது கவர்மெண்ட் லேண்ட், புறம்போக்கு லேண்ட். அப்போ ஹிந்து மண்ணு பெரிய முயற்சி எடுத்து போராடி அந்த இடம் வந்து பொது இடம் தான் என்று சொல்லி அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டில் கவர்மெண்ட் அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கு இது இட்ஸ் அ கவர்மெண்ட் லேண்டு கோர்ட்டில் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லப்பட்ட இடத்துல அதன் பிறகு மீண்டும் பல முறை வந்து அங்கே ஏதாவது பண்ணணும் முயற்சி பண்ணியிருக்காங்க, தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ரம்ஜான் நேரத்தில் அங்கே ஒரு முஸ்லீம் பணத்தை புதைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இப்போ திருப்பரங்குன்றத்துலேயே அதுதான் பிரச்சனை. மலை மேலே இப்படி ஒரு திண்டா இருக்குது, அது மேலே பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அங்கே உள்ள ஆள் இருக்காரா செத்து போனாரா யாருக்கும் தெரியாது. இங்கே சிக்கந்தர் இறந்துட்டார், நாங்கள் கல்லறை கட்டியாச்சு, இது எங்களுக்கு சொந்தம். திருச்சி பஸ் ஸ்டாண்ட் திருச்சி சத்திரப்பேட்டிலேருந்து பார்த்துட்டு உறையூர் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த இடத்துல நடு ரோடில் இதே போல் வந்து ஒரு சிமெண்ட்டில் வந்து ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அங்கே பச்சை கொடியெல்லாம் இருக்கும், டிராஃபிக் இடைஞ்சலாக பல எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு மேலே இருந்தது. அப்போது ஒரு நாள் நடுராத்திரியில் வந்து யாரோ எடுத்துட்டாங்க, அப்புறம் சரியாக போச்சு, பிரச்சனை இல்லை. ஆகவே எங்கே ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிணத்தை புதைப்பாங்க. ஆக்சுவலி எங்கே பணத்தை எங்கே புதைக்கணும், கபர்ஸ்தான் ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் போய் புதைக்கணும். இப்போ ஹிந்துக்களுக்கு எப்படி சுடுகாடு இடுகாடு எல்லாம் இருக்கிறதோ அதே போல் உங்களுக்கு இருக்கும், அங்கே தான் போய் புதைக்கணும். அப்படி பண்ணாமல் கவர்மெண்ட் லேண்ட் ஏன் புதைக்கிற? அப்போ இதை புதைப்பதன் மூலமாக அந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு முயற்சி நடத்தி இருக்கிறார்கள். இது ஒன்று. செகண்டு பாருங்க, அந்த இறந்து போன ஆளு அந்த ஊருக்கு அந்த ஆளுக்கு சம்பந்தமே கிடையாது, யாரோ வெளியூர் சேர்ந்தவர். எதுக்கு இங்க கொண்டு புதைக்கிற? அப்போ பர்பஸ்ஃபுல்லி மோட்டிவேட்டட் ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக, ஒரு ரவுடித்தனம் பண்ணுவதற்காக, ஒரு கலவரம் ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு செயல். போலீஸ் வந்து பெரிய கலாட்டம், இந்து முன்னணி இந்துக்கள்லாம் சேர்ந்து போராடிய காரணத்தினால் தடுக்கப்பட்டது. அப்போ ஏதோ ஒரு ஊரில் செத்தவனு இங்கே வந்து புதைப்பீங்களா? ஈரான் ஆயத்துல்லா கோமினி கொண்டு இதை காரமடையில் புதைப்பாங்களா? அந்தந்த ஊரில் புதைச்சிருப்பாங்களே. அப்போ தெரியுதா, உள்நோக்கு புரிகிறது அல்லவா?
அதனால ரம்ஜானை மையமாக வைத்து இப்படி ஒரு பெரிய ஆங்காங்கே கலவரம் நடக்காதா என்று அதற்கான திட்டமிட்டு ஒரு பெரிய முயற்சி நடந்திருக்கிறது. இப்போ சமீபத்தில் நேர்த்திக்கு ஒரு சமூக வலைத்தளங்கள் ஒரு வீடியோ வைரலாக வந்துட்டு இருக்கு. லண்டன் நகர பேருந்தில் ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு ஒரு பெண்மணி அவங்க ஏதோ அவங்க பசிக்குது, ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, பிஸ்கட் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காங்க. உடனே ஒரு குல்லா போட்ட முஸ்லீம் நீ சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்குறாங்க. அவன் ரம்ஜான் நான் தொழுகை இருக்கல, நான் உண்ணாவிரதம் இருக்கல, நீ எப்படி சாப்பிடலாம்? நீ உண்ணாவிரதம் இருந்திருப்போ, நான் சாப்பிட்டா என்ன, உன்னை பார்த்தா எனக்கு பசிக்குள்ள, தப்பு அப்படி பிடுங்க வந்திருக்காங்க. அவங்க அப்படியே அதை அவங்க கையை தட்டி விட்டு இட் இஸ் மை லிபர்ட்டி, என்னுடைய ஃபுட்டு, என்னுடைய உரிமை, மை ஃபுட் மை ரைட் என்று பேச அந்த வீடியோ, ஒரு சின்ன குட்டி வீடியோ சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கு. அப்போ உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் ரம்ஜானை வைத்து இவர்கள் இப்படி கலாட்டா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக சொல்ல வந்தேன். காரமடை மட்டும் இல்லை, லண்டன்லையும் நடக்குது. இதோட பாருங்க, லண்டனில் ஒரு இடம் டிரான்ஸ்ஃபல்கர் ஸ்கொயர் அப்படிங்கிற இடம், ஒரு பொதுமக்கள் சந்திக்கூடிய ஒரு புது நாளோடு சேரக்கூடிய ஸ்கொயர். அந்த இடத்துல ரம்ஜான் இன்னைக்கு பார்த்தா திடீர்னு 100 முஸ்லீம் ரோட்லேருந்து எல்லா டிராஃபிக்கை பிளாக் பண்ணி தொழுகை பண்ணுறோம். நம்ம டீனரில் ஒரு காலத்தில் பண்ணுவாங்க தெரியுமா, ரங்கநாத் திரு அந்த பிளாக் பண்ணி, அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அவங்க பாட்டு தொழுகை நடத்தி எல்லாம் காத்திருக்காங்க, அப்புறம் போயிட்டாங்க. உடனே இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், இதை நான் பெருமையாக பார்க்குறேன். ஏன்னா பன்முகத்தன்மைக்கு நம்ம நாடு உதாரணமாக திகழ வேண்டும், அதனால் அதை நாம் ஏற்றுக்கணும். இப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க என்கின்ற காரணத்திற்காக ஐ வில் டூ நியூசன்ஸ் டு யூ. இப்படிப்பட்ட மனநிலை நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கிறது, உலகம் முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த செய்தி நீங்கள் அந்த செய்தி தலைப்பு படிச்சீங்க இல்லையா, நீதிமன்ற தீர்ப்பை மீறி ரம்லான் தொழுகைன்னு சொன்னீங்க. அதாவது சட்டவிரோதமாக, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ரம்லான் தொழுகை அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க இல்லையா, யூ ஆர் பியூட்டிஃபுல் போதும், யூ ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல்னா ரெண்டும் ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் வசதி சொல்கிறீங்க. அதனால் நீதிமன்ற தீர்ப்பை மீறி என்பதும் ரம்லான் தொழுகை என்பது ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை என்பது போல இந்த சம்பவங்கள் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. இது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி சட்டத்தை மீறக்கூடிய ஒரு பெரிய மக்கள் கூட்டமாக இஸ்லாமிய மக்கள் உலகம் முழுக்க பெருகி வந்து கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் எ சேலஞ்ச் டு ஹியூமானிட்டி என்று நான் பார்க்கிறேன். தமிழக தேர்தல் திருவிழா இல்லை, குறிப்பாக சொல்லணும்னா பிரிக்க முடியாது கரூரும் செந்தில் பாலாஜி அவரும். கரூரில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான பசுபதிநாதர் கோயில் ஒரு நிலம், பயங்கர ஒரு பெரிய அளவிலான ஒரு நிலம். அங்கே திடீர்னு பார்த்தா இந்த தேர்தல் இந்த காலத்தை ஒட்டி திடீர்னு பார்த்தா ஒரு பட்டையெல்லாம் அடித்து, ஒரு பெரிய ஷீட்லாம் அடித்து ஒரு ஒரு 1000 பேர் 500 பேர் உட்கார மாதிரி ஒரு பெரிய இதே மாதிரி செட்டப் பண்ணுறாங்க, சேர்லாம் வைக்கிறாங்க. முதல்ல போய் கேட்குறாங்க, இதுவே அறநிலைத்துறையுடைய நிலம், இது எப்படி நீங்கள் பண்ண முடியும், என்ன நிகழ்ச்சி, அறநிலைத்துறையோட என்ன நிகழ்ச்சின்னு சொல்லி கேட்கும்போது, இது அறநிலைத்துறை நிகழ்ச்சிக்கெலாம் இல்லை, தேர்தலுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் தேர்தல் ஆணையத்துக்கு 2-3 தடவை சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க வராங்க, தேர்தல் பறக்கும்படி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் பெரிய ஆக்ஷன் இல்லாமல் கடைசியாக 4வது தடவையோ 5வது தடவையோ திரும்ப ஒரு அழுத்தம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அந்த இடத்த நாங்கள் ஆக்கிரமிப்பு தான் ஒத்துக்கிறோம், இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம்னு ஃபஸ்ட்டு ஒத்துண்டு அதை நாங்கள் ஆக்கிரமிப்பு நீக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில் 2 சட்ட மீறல்கள், இல்லீகல் அண்ட் வயலேஷன்ஸ் 2 இருக்குது. ஒன்று, அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல செந்தில் பாலாஜியுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு ஷெட், டெம்பரரி ஷெட் போடப்பட்டது முதல் சட்ட மீறல். 2வது, ஈரோடு ஃபார்முலா சொல்கிறாங்க, அதாவது பட்டி மாதிரி அடைச்சி ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கும்போது ஒரு பெரிய பட்டியாக வச்சு மக்களை அடைத்து அதில் தேவையான உணவுலாம் கொடுத்து இந்த கட்சிக்கே நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி அங்கே தயார் பண்ணுறது. இது ஒரு பெரிய சட்ட மீறல் தான். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி மீற முடியும்? ஆக முதல்ல பார்ப்போம், HRMC எப்படி அங்கே அனுமதி கொடுக்கலாம். கரூர்னு சொன்னாவே இன்றைக்கி செந்தில் பாலாஜி என்று நம்ம நினைக்கிறோம். ஒரு பெரிய மதுரை போல, திருச்சி போல பழைய பெருமை வாய்ந்த ஊர் கரூர். சிலப்பதிகார எழுதினார்ல இளங்கோவடிகள், அந்த இளங்கோவடிகள் வாழ்ந்த ஊர். சேரர் அரசனுடைய தலைநகராக பல ஆண்டுகள் கரூர் இருந்திருக்கு. அப்படிலாம் பெருமை பெற்ற ஊருக்கு
அந்த பெருமையெல்லாம் போக்கக்கூடிய அளவுக்கு சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக செந்தில் பாலாஜி வந்துட்டார். இப்போ அவர் வச்சதான் சட்டம், அது மீறி எதுவும் நடக்காது. இத்தனைக்கு மினிஸ்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போவே இந்த அளவுக்கு ஒரு செய்ய முடியாது. மினிஸ்டராக இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பார் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி, எந்த ஆன் வாட் பேசிஸ் அறநிலையத்துறை இந்த இடத்த கொடுத்துருக்கு? அறநிலையத்துறை தெரியாதா? ஒரு ஒரு லேண்டில் கோயில் சும்மா பெரிய இடம் வந்து பெருசாக வந்து பெரிய ஷெட்டு அந்த தகரமெல்லாம் வச்சு அடித்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்து, திருட்டு கரண்ட்டு, அது நேர்மையான கரண்ட் இல்லை, லைட்லாம் போட்டு ஏசி மட்டும்தான் போடலை, பல ஆயிரக்கணக்கான சேரை கொண்டு வந்து அடுக்கி எல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு இத்தனையும் பண்ணும்போது இது தெரியாதா? அப்போ தெரிஞ்சே நடந்திருக்குன்னு சொன்னால் அறநிலையத்துறை குற்றவாளி. கோயிலுக்கு சொந்தமான இடத்தை எப்படி ஒரு அரசியல் கட்சிக்காக நீங்கள் கொடுத்துருக்கலாம்? இந்த அறநிலையத்துறை என்ன பண்ணுது பாருங்க. இதே வந்து மேல்பாதி என்கின்ற கிராமத்தில் ஒரு கோயில் வந்து முஸ்லீம் ஆக்கிரமிச்சிருக்கான். முஸ்லீம் ஆக்கிரமிச்ச காரணத்தால ஹிந்துக்கள் பயந்து போய் கோயிலுக்கு போகாமே இருந்திருக்காங்க. அப்புறமா அந்த கோயில் அப்படியே பாழடைஞ்சு போயாச்சு. அந்த இடத்த அங்கே பக்கத்து ஊரில் சிவனடியார்கள்லாம் பார்த்துட்டு நான் உழவார பணி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து புழுவார பணி பண்ணுறதுக்கு வந்த போது விஸ்வநாதர் கோயில் பழமையான கோயில், கோயிலில் உழவார பணி பண்ணால் முஸ்லீம்கள் மனசு புண்படும் என்று சொல்லி காவல்துறை அவங்களை கைது செய்து உள்ள வைத்திருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி செய்தி. அது அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். அப்போ அறநிலையத்துறை என்னத்தை கவனிக்குது? அறநிலையத்துறை கோயிலில் காசு வந்தால் அதை வாங்கி கல்லாக்கட்டாக கவனிக்கிறதே தவிர கோயிலை காப்பாற்றுறதா என்ன இருக்கு அவங்களுக்கு? கோயில் நிலத்தில் யாரோ என்ன உள்ளே போய் பண்ண முடியுமா? ஆகவே அறநிலையத்துறை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமான செயலுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. முதல் செய்தி, முதல் ஒரு பார்ட். செகண்ட் பாருங்க, கரூரில் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து எல்லா விதிமுறைகளும் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 5000 சதுர மீட்டர் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மோர் பந்தல் கரூரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அமைக்கப்பட்டிருக்கிறதுனா, கரூரில் வெயில் அதிகம் இல்லையா, அதனால மக்களுக்கெல்லாம் மோர் கொடுப்பதற்காக அந்த எல்லாம் உட்காந்து குடிக்கலாம், ஃபேன்லாம் இருக்கு, எல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் அமைச்சிங்களா? அதுக்கு முந்தின வருஷம், போன வருஷம் வெயில் காலமே வரல, அதுக்கு முந்தைய சம்மரே வரல. அப்போ இந்த வருஷம் ஏன் பண்ணுறீங்க? அப்போ தேர்தல் செலவு கணக்கில் ஏன் கொண்டு வரல? இப்போ நீங்கள் எதாவது அந்த ரோடில் இங்கே போகும்போது ஒரு பேகை மாட்டிட்டு போனீங்கன்னா இம்சப்படுத்துகிற போலீஸ் இந்த பையை திறந்து காட்டு, இது 50,000 ரூபாய்க்கு காசு இருந்துட்டு போகுது. தேர்தல் விதிமுறை வந்தாச்சு இல்லையா? அந்த இங்கே ட்ரைசைக்கிள் இருக்கும், மெட்ராஸில் மீன்பாடி வண்டின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைசைக்கிள் ஏதாவது பண்டில் இருந்தால் அதை நிறுத்தி எல்லாத்தையும் பிரித்து காட்டுங்கிறாங்க. ஏன்னா இவங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. எதை 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் போகக்கூடாது, அப்படி அவ்வளோ கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துட்டு இருக்காங்க போலீஸ், காவல்துறை. இப்போ லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி திடீர்னு அங்கங்கே இந்த மாதிரி பல இடங்களில் தனியார் நிலங்கள்லாம் வந்து கரூரில் பெரிய பெரிய டெம்பரரி ஷெட்டு போட்டிருக்காங்க. கேட்டால் இந்த பட்டி அடிக்கிறதுக்கு, ஆடு மாடு தான் பட்டியில் அடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்காங்க, மனுஷங்க அடிக்கிறாங்க. அதுக்கு எங்கேருந்து காசு வருது? எலெக்ஷன் கமிஷன் போய் புகார் கொடுத்தோம்னா தனியார் நிலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டி போட்டாங்கன்னு நம்ம கேட்க முடியும். அங்கே போய் கேட்டிருக்காங்க, என்னங்க எதுக்குங்க இந்த மாதிரி கட்டுறீங்க, ஏதாவது திருவிழாவா? இல்லைங்க, மழுப்பியிருக்காங்க. அப்புறம் ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்லை. எதுக்கு இந்த மாதிரி பெருசாக போட்டிருக்கீங்க? அதன் பிறகு இல்லை தேர்தலுக்காக போட்டிருக்கோம். அதன் பிறகு இதை போய் வந்து இதே போல் சொன்ன பிறகு போய் அந்த பறக்கும் படையினர்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ வெளிப்படையாக இந்த காசை எங்கிருந்து வந்து கேட்கணும் இல்லையா? இப்போ கொடிக்கம்பத்தெல்லாம் போய் எண்ணுறாங்களாம். வேட்பாளர் செலவு கணக்குக்கு எத்தனை கொடிக்கம்பல் இருக்கின்றன தொகுதியில், அதை கணக்கு எழுதுவாங்களாம். அதை வந்து தொகுதிக்கான செலவு வந்து அதிகமாக பண்ணிட்டாரா இல்லையான்னு கணக்கு எடுக்கிறதுக்கு இந்த பட்டியலை கணக்கில் எழுத மாட்டாங்களா? என்ன அபத்தமாக இருக்குது. ஆகவே கரூர் பொறுத்தவரை, கரூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே எல்லா தேர்தல் அதிகாரிகள் முழுக்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நியாயமான தேர்தல் நடக்குமான்னு சந்தேகம்தான். குறிப்பாக கரூரில் A to Z எல்லாத்தையும் மாற்றணும். ஏதோ ஒரு எஸ்பி மட்டும் மாற்றினா பத்தாது, எஸ்பி கீழே உள்ளவங்க தாசில்தார் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே போல் தமிழகம் முழுக்கவே இதான் சூழ்நிலை. காவல்துறை என்பது திமுக செய்யக்கூடிய எல்லா அடாவடிகளுக்கும் துணை போகக்கூடிய துறையாக இருக்கின்ற காரணத்தினால எந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எதுவுமே இங்கே செயலுக்கு வராது. எப்போ வரும்னா ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, ஏற்கனவே போனதில் இதை பற்றி பேசணும். சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்து எல்லா எஸ்பியும் கிடையாதுன்னு சொல்லி சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்து ஹேஸ் டு டேக் சார்ஜ். ஒரு காலம் அது மாதிரி நடந்தால் நியாயமான தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தமிழக தேர்தல் முடிவுகள்
இதுலேருந்தே எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரபல கிறிஸ்துவ மத போதகர் பால் தினகரன், குறிப்பாக நமக்கு தெரியும் அவருடைய செயல்கள்லாம் ஈடுபாடுகள்லாம் எப்படி இருக்கிறது, ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகள் நடத்துறது, அப்புறம் வந்து இந்த ஹேண்டிகேப்டாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து மீட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு இதாக வச்சுருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாப்பூரில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சுவிச நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 50,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ப்ரொசீஜர்லாம் போய் கொடுக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம். உடனே அதை ரிவ்யூ பண்ண அந்த மாநிலத்தோட காவல்துறை என்ன சொல்கிறாங்க, சரிங்க ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வர்பல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 நாள் கேட்டிருக்கீங்க, பாக்கி நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபுல்லாக டீட்டெயிலாம் பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க, அடுத்த நாள் சொல்கிறாங்க, இல்லை சார் இதுக்கு நாங்கள் தடை பண்ணுறோம், ஏன்னா இது வந்து ஒரு பிளாக் மேஜிக் ஆக்ட் பிரகாரம் இருக்கிறது, இது வந்து ஏற்புடைய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தடை கொடுக்குறோம், இல்லை இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அவங்களோட கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து காவல்துறை ரொம்ப லேட்டாக தான் சொல்கிறாங்க, அதாவது நைட் டைமில் தான் சொல்கிறாங்க, ஏன்னா அதை ரிவ்யூ பண்ணி சொல்கிறதுக்கு நைட் ஆகுது. உடனே இரவாக என்னன்னு தெரியல ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடக்கிறது. மும்பை உயர்நீதிமன்றத்துடைய கிளை நீதிமன்றத்தில் இதை பற்றி இந்த கேஸை பற்றி விசாரணை வருது. கேஸை விசாரித்த நீதி அரசர்கள் என்ன சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் தடை பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு மத சுதந்திரம் இருக்குது, அதனால் வந்து இதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரவாக, அதாவது ஒரு மிட் நைட்டில் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து இதுக்கு பர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஊர் பால் தினகரன், தமிழ்நாடு புகழ் ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரன், வருஷத்துக்கு அந்த ஊரில் 50,000 பேர் பொதுக்கூட்டம் மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே கொண்ட பொதுக்கூட்டங்களே வருஷம் முழுக்க நடந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 30 வகையான டிவி சேனல், நமக்கு ஒரு சேனல் நடத்த முடியுமான்னு நம்ம கஷ்டப்படுறோம். 30 வகையான டிவி சேனல் வெவ்வேறு லாங்குவேஜில் ஒரு மாதத்துக்கு 300க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு சொந்தமாக 2 ஜெட்டு இருக்குது, ஜெட்டு பிளேன், எங்கே வேணால் போகலாம், தனியார் பிரத்யேக விமானம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 900 ஏக்கர்ஸ் வந்து இல்லீகலாக ஃபாரஸ்ட் லேண்டை ஆக்கிரமிச்சிருக்கார் என்ற கேஸ் இருக்குது. சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இடி ரைடு வந்தது இந்த தினகரனுடைய இடத்துல. அப்போ 5 கிலோ தங்கம், அது தவிர கணக்கில் வராத கேஷ், அது வந்து எத்தனை இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, நோட் பண்ணி வச்சேன், 5 கிலோ தங்கம் ஞாபகம் இருக்குது, சம் ஃபியூ ஹண்ட்ரட் crore கேஷ் கணக்கில் வராமல் நிறைய கேஷ் இருந்திருக்கு, அதில் கணக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 300-400 கோடி கணக்கு கொடுக்க முடியல, அதை கைப்பற்றினாங்க. இப்படிப்பட்டெல்லாம் பெரிய பெரிய அதிபதிக்கு சொந்தக்காரர். இவர் என்ன பண்ணுவார்னா, பொதுக்கூட்டங்களை போய் ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து சொல்லுவார், செவிடர்களே காது கேட்கணுமா, ஜீசஸ் இருக்காரு, கூடர்களே கண்ணுக்கு தெரியணுமா, ஜீசஸ் இருப்பார், கேன்சர் போகணுமா, ஜீசஸ்ஸு, கிட்னி கல்லா, ஜீசஸ்ஸு. சீடியெலாம் வச்சுருக்காருங்க. ஒரு சிடி, அந்த சிடியை வாங்கி நீ கையில் வச்சுட்டிங்கன்னா போதும், அந்த பவர் உள்ளே இறங்கி கிட்னி ஸ்டோன் கரைஞ்சி போயிடும். வெளிப்படையாக பேசுகிறார். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டா சிம்மில் சொல்லுங்கள், ப்ரீபெய்டு எவ்வளோ, ஒரு 150 நாள் அப்படி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரீபெய்டு ப்ரேயர் பேக்கேஜ் வச்சுருக்கார், ஸ்டார்டிங் ஃப்ரம் 3000 rupees. உங்களுக்கு ஏதாவது மனசு கவலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தினகரனுக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும், ஒரு 3000 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா போதும், அது வேலிடிட்டி உண்டு. நீங்கள் அமிச்ச டேட்லேருந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி வேலிடிட்டி உண்டு. 6 மாதம்னா அந்த 6 மாதம் வரைக்கும் உங்களுக்காக ஒரு டைரெக்டாக எஸ்டிடி மாதிரி ஏதோ ஒரு டிடி, அந்த டிடி போட்டு டைரெக்டாக பேசுவார், யார்கிட்ட, ஜீசஸ்கிட்ட பேசி உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடுவார். அந்த வேலிடிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு திருப்பி ரினியூ பண்ணணும், இல்லாட்டியே போயிடும். நல்லா இருக்குல்ல? அப்புறம் நீங்கள் இறந்து போன பிறகு சொர்க்கத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 3 கிளாஸ் இருக்குது சொர்க்கத்தில். ஃபஸ்ட் கிளாஸு கோல்டு, செகண்ட் கிளாஸ்னால் சில்வர், தேர்டு கிளாஸ்னால் ப்ரோன்ஸ், அப்படி 3 கிளாஸ் 3 லேயரில் இருக்குது சொர்க்கம். நீங்கள் வந்து அதுக்கான சாவி வட்டை வாங்கிக்கலாம், அது என்ன ரேட்டுன்னு தெரியல, போய் அவர் தான் கேட்கணும். கோல்டு கீ வேணுமா, பப்ளிக்காக மீட்டிங்கில் இப்படி சொல்லி விற்கிறார், ஜனங்க வாங்குறாங்க. இப்படியெல்லாம் ஏமாற்றி 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 கோடானு கோடி சேர்த்த தினகரன் இத்தனை ஜெட்டு கெட்டு இதெல்லாம் வச்சுருக்க ஊர்வலம் முழுக்க வாங்கி வச்சுருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு சுரண்டைங்கிற இடம் நம்ம தென்காசி மாவட்டத்தில், அங்கே ஒரு சாதாரண பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய கிளர்க்காக இருந்தவர் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தார் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா
டிரான்ஸ்னு ஒரு படம் இங்கிலீஷில் மலையாளத்தில் வந்தது, அப்போ தமிழ்லேயே மொழிபெயர்த்து வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா போதும் இவர் என்னென்ன பண்ணார், ஒரு சாதாரண ஆள் வந்து இப்படியெல்லாம் இந்த மாதிரி மாய்மானம் பண்ணி ஏமாற்றி ஒரு பெரிய பாதிரியாராக வராங்கிறது அந்த படத்தை பார்த்தா தெரியும். இது அப்படியே அவருக்கு பொருந்தும். இப்படி பணம் சம்பாதித்த தினகரன் 50,000 பேர் கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தை கோலாப்பூரில் நடத்தினோம்னா, இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் பண்ணி நடத்தினாருன்னா பிளாக் மேஜிக் ஆக்ட் அது வருமா வராதா? இதுதான் நம்முடைய கேள்வி. இது வரைக்கும் மகாராஷ்டிராவில் பல இடங்கள் நடத்தியிருக்கார். இதுக்கு முன்பு இருந்த அரசெல்லாம் அனுபவிச்சிருக்கு. இந்த முறை மகாராஷ்டிராவில் இப்போ உள்ள பாஜக அரசு காவல்துறை சொல்லி அதை தடுத்திருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன பண்ணுது, நடுராத்திரி 12 மணிக்கு போய் நீதிமன்றம் கூடி மிக அவசியமான ஒரு வேலை பாருங்க. அவன் என்ன கேட்குறான்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததா இல்லை 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 அனுபவிச்சுட்டு போங்க, அவங்க மத நம்பிக்கையை கொண்டாடலாம், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். இந்த மாதிரி சொர்க்கத்து போகிற சாவி, கிட்னி ஸ்டோனுக்காக சிடி, இதெல்லாம் மத நம்பிக்கையா? இப்போ இதே பால் தினகரனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க. இவருக்கு கிட்னியில் பிரச்சனை வந்தது, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு. இங்கே நடந்தால் தெரிஞ்சிடும் இல்லையா? அமெரிக்காவில் போய் புருக்லின் மருத்துவமனையில் போயிட்டு ரகசியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அப்புறம் வெளியில் விஷயம் வந்தாச்சு. இவங்களுடைய மனைவி கேன்சர் நோயால் செத்து போனாங்க. அப்போ தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் வந்து ரகசியமாக போய் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுது. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து பல்லாமல் எங்கள் ஒய்ஃபு செத்து போயிருக்காங்க. அப்போ ஊரை ஏமாத்த விஷயம் தானே? அப்போ மூட நம்பிக்கை பில்லி சுனித்து தடுக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் ஏன் தடுக்கக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது? இதுதான் நம்முடைய கேள்வி. இன்னும் சொல்ல போனா இந்த அளவுக்கு வெளிப்படையாக மதமாற்றத்தை ஒரு பிஸ்னஸாக நடத்தி மக்களை ஏமாற்றுகின்ற காரணத்துக்காக அதுக்காக அரெஸ்டே பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியும். எனக்கு இவ்வளோ தெரியும் போது கவர்மெண்ட் தெரியாதுன்னு. அதனால் இது ஒரு ஃப்ராடுலண்ட் ஒரு ஈவெண்ட், அதில் சந்தேகமே இல்லை. என்ன வருத்தம்னா, முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த கோர்ட் வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதே போல் ரம்ஜான் சமயத்தில் எந்தெந்த இடங்களில் ஆடு வெட்டக்கூடாது என்று சொல்லி தடை, இந்த இடத்துல வெட்டக்கூடாது என்ற சொல்லியிருக்காங்க. அதை மீறி வெட்டுவதற்கான ஏற்பாடு பண்ணும்போது அப்போ உடனே போய் கோர்ட் அணுகிறாங்க. இது இப்போ அவசரம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அது அவசரம் இல்லை. இப்போ நடுராத்திரி 12 மணிக்கு டீ ஸ்டார் செட்டில் வார்டுங்கிற அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணுமா கூடாது என்று முடிவு செய்து ராத்திரி 12 மணிக்கு கூடுறாங்க. கருணாநிதிக்கு சுடுகாடு வைக்கணுமா வேண்டாமா மெரினா பீச்சில் ராத்திரி 12 மணிக்கு கூடுவாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது கோர்ட் மேலே நமக்கே என்னப்பா கோர்ட் இப்படி இருக்கிறது என்று ஒரு சாதாரண மனிதனுக்கு அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா இது ஒரு சட்ட மீறல், ஆக்சுவல் ஆக்டிங் அக்கார்டிங் டு பிளாக் மேஜிக் ஆக்ட். இது பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு நாள் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க, அதில் இந்த மாதிரிலாம் ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ அகைன்ஸ்ட் த லா இது இருக்கு சொல்லிட்டு இல்லீகல்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க. அப்போ சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த நீதிபதிகளே அதை வந்து அந்த சட்டம் அதுக்கு செல்லாது என்று சொல்வது போல செயல்பட்டு இருப்பது வந்து மனசு வருத்தமாக இருக்கிறது. கான்ஸ்டியூஷன் அண்டு லா ஷுட் பி இட்ஸ் ஃபார் ஆல். கிறிஸ்தவர்கள் they are not above the law. ஆனால் இப்படி செயல்பட்டது மனசு வருத்தத்தை தருகிறது. இது வந்து நீதிமன்றத்தின் மேல் ஒரு நம்பிக்கையை குலைக்கூடிய செயலாக நான் பார்க்குறேன். மோடி அவர்கள் பொதுவாக பல சர்வதேச நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வரும்போதும் சரி, திருக்குறளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவார். திருக்குறளை வந்து பல சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்றதுக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இந்திய மொழிகள்லையும் வந்து மொழிபெயர்ப்புக்கு வந்து அவர் நிறைய செஞ்சுருக்காரு. அதே மாதிரி பனாரஸ் யூனிவர்சிட்டியில், பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஔவையாருடைய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், அந்த 2 நூல்களையும் இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து அதே மாதிரி பல சர்வதேச மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்திய மொழியில் பல இந்திய மொழிகளில் அந்த மொழிபெயர்க்க அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிக அருமையான நல்ல முயற்சி. தமிழ் மொழியுடைய சிறப்புகள், தமிழ் மொழியில் சிறந்த நூல்கள் உலகம் முழுக்க போகக்கூடிய பெரிய முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கொன்றை வேந்தன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சிவன். கொன்றை வேந்தன் அடி இணை என்றும் ஏத்தி தொழுவேம் யாமே. இப்படி தான் கொன்றை வேந்தனுடைய முதல் ப்ரேயர் சாங் வருது. ஔவையார் அப்படி தான் எழுதியிருக்காரு. அதாவது சிவனுக்கு வந்து என்ன பேர்னா கொன்றை போய் சூடியிருப்பான், பொன்னார் மேனியன்
புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, அப்படிதான் பாடுகிறது தேவார பாடல்கள். அதனால் கொன்றை பூவுக்கு அதிபதி, அதை சூடியிருக்கக்கூடிய சிவனை வணங்கி அவனுடைய மகனாகிய முருகன் அவனுக்கு டெடிகேட் பண்ண நூல், அதனால் கொன்றை வேந்தன். தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்குமா? அதில் நீதி கருத்து தான் இருக்குது. ஒன்றும் முருகனை கும்பிடு அப்படிலாம் ஒன்று, இதெல்லாம் செக்குலர் புக்கு தான், எந்த இதுவும் கிடையாது. ஒரு நீதி நெறி சம்மந்தப்பட்ட ஒரு நூல். ஆனால் தமிழக பாடத்திட்டத்தில் இன்றைக்கு கொன்றை வேந்தன் இல்லை. நான் படிக்கும் போதெல்லாம் எல்லாம் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தனை படிச்சிருக்கேன். இன்றைக்கு இல்லை, திராவிடியன் ஸ்டாக்கில் உள்ளது தான் வரும். இன்னைக்கு கொன்றை வேந்தனை கொண்டாச்சு. ஆகவே தமிழ் வாழ்க என்று சொல்லக்கூடியவர்கள் கொன்றை வேந்தனை இங்கே நீக்கிட்டாங்க. ஆனால் ஹிந்திக்காரர்கள் கொன்றை வேந்தனை கையில் எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். யார் தமிழை வாழ்விக்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எல்லா கார்பரேஷன், மெட்ராஸ் கார்பரேஷன் தவிர எல்லா ஊர் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி எங்கே போனாலும் ஒரு நல்ல காட்சி பார்க்கலாம். என்னென்னா, நைட்டு போகணும், பகலில் தான் போகக்கூடாது, நைட்டு போகணும். போனீங்கன்னா எல்லா அந்த கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில் என்ன பண்ணிருக்காங்க, தமிழ் வாழ்கன்னு ஒரு நியான் லேம்ப் அப்படி ப்ளூ கலரில் அழகாக. நான் திருப்பூர் போனால் திருப்பூரில் பார்த்தேன். நான் சென்னையில் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். எல்லா ஊர்லேயும் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது. அப்போ தமிழ் வாழ்கிறது. எங்கே வாழ்கிறது? நியான் லேம்பில் வாழ்கிறது. உண்மையிலே தமிழ் வாழல். இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தமிழில் எழுத படிக்க தெரிந்த மாணவர்கள், தாய்மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சக்கூடிய சதவீதம் வந்து இந்தியா லெவலில் கடைசி இடத்துல உள்ள இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு, அந்த தகுதி தேர்வில் தமிழில் ஃபெயிலான பேர் பல பேர், பேப்பரில் செய்தி வந்தது. அப்போ தமிழே எழுத படிக்க தெரியாதவர்கள் அவங்க தான் ஆசிரியராக இருக்கிறாங்கன்னா எப்படி தமிழ் வளரும்? தமிழ்நாடு அரசு சர்க்குலர் அனுப்புது. அந்த சர்க்குலரெலாம் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, நல்லா காமெடியாக இருக்கும். அவ்வளோ தப்பு. ஆகவே தமிழை சாகரித்து கொண்டிருக்கிறது இங்குள்ள திராவிட அரசுகள். தமிழை வச்சு பழப்பு நடத்துகிறாங்க. தமிழ் ஹிந்தி இறக்கி ஒழிக. இப்போ மும்மொழி கொள்கை வந்தது. மும்மொழி கொள்கை வந்த போது என்ன, இதில் என்ன தப்பு என்ன இருக்குது? நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிக்கணும், அப்புறம் ஏதாவது இன்னொரு இங்கிலீஷ் படிக்கணும், ஏதாவது ஒரு 2 இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும், உன்னோட தாய்மொழி படிக்கணும், இன்னொரு இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும். இவ்வளோதான் மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கை. இப்போ எதிர்க்கிறாங்க. இப்போ மும்மொழி கொள்கையை பல வட மாநிலங்கள் செயல்படுத்தி இருக்கின்றன. இது நல்ல சான்ஸாக பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை போல உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 2 பங்கு 2.5 பங்கு இல்லையா? அப்போ அத்தனை பேருக்கு வந்து தமிழை கொண்டு போகக்கூடிய நல்ல வாய்ப்பு இல்லை இது. அப்படி நீங்கள் யோசனை பண்ணல. இப்போ யோகிட்ட போய் ஐயா நாங்கள் தமிழ் சொல்லித்தரோம், தமிழ்நாட்டில் ஒரு 10,000 ஆசிரியர்களை தமிழ் ஆசிரியர்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் இங்கே தமிழ் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் ஹிந்தி சொல்லித்தரோம், சந்தோஷமாக ஏற்றுக்கு வர மாட்டாரா? அப்போ தமிழை ஹிந்தி மத்தியிலே கொண்டு போகக்கூடிய நல்ல வாய்ப்பை தவற விட்டது திமுக அரசு. அங்குள்ள எல்லா மாணவரும் தமிழ் படிச்சிருப்பான் இல்லையா? ஏன் அந்த மாதிரி முயற்சி எடுக்கல? ஆகவே தமிழை வளர்க்கறதுங்களுக்கு இன்னும் யோசனை இல்லை. தமிழை வித்தவர் தான், வித்தகர் இல்லை. முத்தமிழ் வித்தவர், விற்று தன்னுடைய வயிற்றை வளர்த்து கொண்டிருக்கிறது தான் இவங்க தான். இப்போ ரொம்ப அழகான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. ஏற்கனவே ஆத்திச்சூடி, பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சூடி இரண்டுமே வந்து 60க்கு மேற்பட்ட மொழிகளில் நூல்களாக மாற்றம் செய்யப்பட்டு, அது வந்து இந்திய மொழிகள் மற்றும் ஃபாரின் அயலக மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்திருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ கொன்றை வேந்தன் இதே போல் 60 மொழிகளை வெளியிட போகிறாங்க. அப்படி வெளியிடக்கூடியவர்களுக்கான டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர் இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு 2 நாள் பயிற்சி பற்றவங்களுக்கு சும்மா வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலை. அந்த ஒவ்வொரு வரியாக எடுத்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃபண்ட் அலோகேஷன் மட்டும் இல்லை, சரியான வகையில் போய் சேரணும் என்பதற்காக மத்திய அரசுடைய செம்மொழி ஆய்வு மையம் அந்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. அதனால் தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய வேலை நீங்கள் சொன்னபடி மோடி தான் செஞ்சுட்டு இருக்கார். சென்றக்கூடிய எல்லா இடங்களையும் திருக்குறளை பற்றி சொல்கிறார். காசி தமிழ்ச்சங்கம், காசிக்கும் தமிழ்நாட்டுக்கு உள்ள அந்த தொடர்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு காசி இணைந்திருக்கிறது, தொன்மை வரலாற்று தொன்மை, பண்பாட்டு ரீதியான ஒரு இணைப்பு, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பெரிய முயற்சி நடந்திருக்கிறது. இதே செம்மொழி ஆய்வு மையம் பல புத்தகங்கள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம படித்து பார்க்கணும். ஆகவே தமிழுக்கு உண்மையான ஒரு தொண்டை
மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த தொண்டுகள் ஒரு பகுதியாக இந்த கொன்றை வேந்தன் கிட்டத்தட்ட 60 மொழிகள் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பணி தொடரட்டும், சிறக்கட்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் ஒரு இந்த ரம்ஜான் தொழுகை நிகழ்ச்சியின் போது அவர் என்ன சொல்கிறாரு, ஈரான் போரில் வந்து இறந்து போனவர்கள், ஈரானுடைய தலைவரை இறந்து போனவங்களுக்குலாம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் சரியான விஷயம் இல்லை. அப்படி யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களாம் ஈரானுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஷியா பெரும்பான்மையான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாகிஸ்தான் உருவானதுக்கு முக்கிய காரணமான ஜின்னாவே ஒரு ஷியா தான் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாரும் ஈரானுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான ஒரு இதை சொல்லியிருக்காரு அவர். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்குள்ள முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல படிப்பனையாக அந்த செய்தியை நான் பார்க்குறேன். அதனால் அசீம் முனீரை பாராட்டுறேன். ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்கார். பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு, ஈரான் ஒரு முஸ்லீம் நாடு, ரெண்டுமே முஸ்லீம் நாடுகள். ஆனால் பாகிஸ்தான் தனது நாட்டுக்கு பிரச்சனை என்று வருமேயானால் நீ இங்கே இருக்காது, அங்கே போயிடு. நீ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அதுவும் முஸ்லீமானாக இருந்தாலும் சரி, என்னுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு வருமேயானால் நீ அங்கேயே போயிடு, இங்கே இருக்க வேண்டாம் என்று அங்கே உள்ள முஸ்லீம்களே பார்த்து சொல்கிறார். இது ஒரு படிப்பனை. அதனால் இப்போ பாருங்கள், ஒரு முஸ்லீம் வந்து இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்களேன், இதை இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டில் ஏன் பிரச்சனை வருது? இங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு இது ஒரு தாருல் இஸ்லாம், அதான் இஸ்லாம் இல்லாமல் இஸ்லாமாக மாற்ற வேண்டிய ஒரு பூமி. அதனால் சண்டை, முஸ்லீம்களும் முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு சண்டை. இப்படி தான் இருக்கும், அப்படி தான் அவங்களுடைய கான்செப்டே அப்படி தான். அப்போ என்ன வருதுன்னா, ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீம்களுக்கு சண்டை வருது. எதனால்? தாருல் இஸ்லாமால். இப்போ பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடாக மாறி போயிடுச்சு. ஆனால் அங்கே சண்டை வருது. எங்கே சண்டை வருது? முழுக்க இஸ்லாமாக மாறின பிறகு சண்டை வருது. ஏன் சண்டை வருது? ஷியா சுன்னி சண்டை, சுன்னி அகமதியா சண்டை. அப்போ எப்பயுமே வந்து சண்டையே போடக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். நீ வந்து முழு இஸ்லாமிய நாடாக மாறாட்டினாலும் சண்டை, மாறினாலும் சண்டை, உட்பிரிவுகளால் சண்டை. இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் உலக சகோதரத்துவத்துக்கான அமைதி மார்க்கம்னு சொல்லிட்டு இருக்காங்கிறத ஒரு வேடிக்கை. அதை பார்க்கணும். இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், இங்கே மெட்ராஸ்லேயோ மற்ற ஊர்கள்லையோ ஒரு ஷியா மசூதியில் சுன்னி போய் தொழுகை நடத்த முடியாது. நம்ம எந்த கோயிலுக்கான போக முடியும், வைஷ்ணவ கோயிலுக்கோ வேறு வகையான ஒரு நம்பிக்கை உள்ள கோயிலுக்கோ நம்ம போக முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அமைப்பு அங்கே இல்லை. இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே உள்ள முஸ்லீம் என்ன நினைக்கிறான், ஈரானுக்கு ஆதரவாக இங்கே வந்து மெட்ராஸில் பல ஊர்களில் ஆதரவாக போர்க்கொடி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லி எல்லாம் பெரிய ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த ஆயத்துல்லா கொமேனி நம்ம நாட்டுக்கு எதிராக தான் பேசியிருக்கார் பல முறை. ஈரானை வந்து நம்ம நாட்டுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. மோடி அவர்களுடைய சாதுரியத்தின் காரணமாக ரஷ்யா ஆற்ற பல உலகம் முழுக்க எல்லா எனர்ஜி சேஃப்டிக்காக பல நாடுகள்ந்து வாங்கக்கூடிய போக்கில் நமக்கு இன்றைக்கி பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்கே தவிர இதோ ஈரான் ஒன்றும் பண்ணிடல நமக்கு. ஆனால் இங்குள்ள முஸ்லீம் என்ன நினைக்கிறான், இதோ ஈரானை காப்பாற்றணும், ஈரானுக்காக சேவ் ஈரான் கத்தலை, இன்னும் சேவ் காசா மாதிரி. அதனால் அசீம் முனீர் சொன்னதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நம்முடைய நாடு நமக்கு முக்கியம். அதே போல் இன்னொரு தகவல் வந்திருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ஜிங்கிஸ்கானோடு சேர்த்து ஜீசஸ் கிரைஸ்டை கம்பேர் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இந்த ஜெங்கிஸ்கான் யாருன்னா, ஹிட்லர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹிட்லர் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி யூதர்களை கொன்றவர் என்று ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு 4 பங்கு பெரிய ஆளுவர். இந்த ஜெங்கிஸ்கான் 4 கோடி பேரை கொண்டிருக்கா தன்னுடைய வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொலகார பாவி. அவனோட வந்து ஜீசஸ் கிரைஸ்டை ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். இப்போ அந்த நேத்தன்யாகு என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே கட்டாய மதமாற்றம் தடைச்சிட்டு இப்போ நம்ம பல மாநிலங்களை வந்து கொண்டு இருப்பது போல் அங்கே இஸ்ரேலில் கொண்டு வரதுக்கான பெரிய முயற்சி யோசனை பண்ணியிருக்கார். அங்கே வந்து அவங்கள ஜூஸ், அவங்க யூதர்கள், கிறிஸ்தவர்கள் கிடையாது. அங்கே கிறிஸ்துவ பிரச்சாரம் இதே போல் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டால் இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ் என்று ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வர போகிறார். இதில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவ மதமாற்றத்துக்கு எதிராக ஒரு பெரிய முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நேத்திக்கு. அந்த சிட்னி நகரத்தில் உள்ள ஒரு மசூதிக்கு ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் போகிறார். எதுக்குன்னா ஒரு நல்ல எண்ணெய் அடிப்படையில் நம்ம ஊரில் வந்து நோம்பு கஞ்சி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் போய் கஞ்சி கொடுக்கலாம், குடித்து
தான் ஒரு செக்குலர் என்று காமிக்கிறான்னு நினச்சி போயிருக்கார். போன உடனே அங்கே உள்ள முஸ்லீம்லாம் கத்துறா, ஷவுட் பண்ணியிருக்கான் பலமா, ஷேம் ஷேம், கெட் அவுட் கத்துறான் பிரைம் மினிஸ்டரை பார்த்து. உடனே அந்த பாதுகாவலர் பயந்து போய் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வேகமாக கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்துடுறாங்க. உடனே எதனால் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து காசா பற்றி நம்ம வந்து சரியான நிலைப்பாடு எடுக்கலாம், கோபமாக இருக்கும் அப்படின்னு அந்த அரசியல் தரப்பில் சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் கூட இருக்கலாம், நாங்கள் சில பயங்கரவாத இயக்கங்களை தடை பண்ணோம், அதனால் வருத்தப்பட்டு அந்த மாதிரி சில பேர் கத்தியிருக்கலாம். அப்போ உலகம் முழுக்க இதாக இருக்குது சூழ்நிலை. அதனால் இந்த கிறிஸ்துவமும் சரி இஸ்லாமும் சரி ரெண்டுமே எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்களில் அந்த நாடுகளில் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையை கெடுத்து கொண்டிருக்கின்றன. இதுதான் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கருத்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். நன்றி திரு ராம வெங்கடாதரி அவர்கள் என்று வந்து கருத்து கூறிமைக்கு நன்றி. சிடிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் எக்ஸ் வலைதளத்திலும் போஸ்ட் செய்யப்படும். இப்போ நம்ம பேசின இந்த 5 செய்திகளும் தனித்தனி செய்திகளாக ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் போஸ்ட் செய்யப்படும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.